நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி ரொம்பவே மயக்க நிலையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வெண்பா குட்டி கூட இன்னும் 4-5 குழந்தைங்கலாம் இருக்காங்க. அந்த குழந்தைங்களோட பெற்றோர் ஒரு பக்கம் தான் குழந்தைய காணமே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்ச வைக்க தண்ணி கிடைக்கலன்ற மாதிரி ஊரெல்லாம் ஒரு பக்கம் தேடின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல தள்ளிப்பட்டு இருக்காங்க. அந்த பொம்னாட்டியும் மறுபக்கம் அந்த கூட இருந்தானே அந்த தாடி வச்ச தாண்டவராயன், அவங்க 2 பேரையும் கைது செஞ்சு ஜெயிலில் போட்டு சும்மா ஊமை குத்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களால பல பேரோட குடும்பம் சின்ன பின்னமாயிருது. பாவங்க, அந்த குழந்தைய எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அந்த குழந்தைய அசால்ட்டாக இவங்க கடத்தி விட்டு இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஊரா தெருவா தேடின்னு இருப்பாங்க. அதனால அவங்கள சும்மாவே விடக்கூடாது. சரி, இதனால கடுப்பான நம்ம விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் அந்த ஆம்புலன்ஸ்குள்ள எப்படி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம தீபக் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்றதோட மட்டும் இல்லாமல், விஜய் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாங்க, இந்த மாதிரி ஐயப்பந்தாங்கல் பக்கம் தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ விஜய் உங்க பொண்ணு கிடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே என்னது என் பொண்ணு கிடைக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்ல போயிட்டு மறுபக்கம் இருக்கிற வண்டிக்கு விட்டுறாங்க. உடனே அங்க விஜய் கீழே விழுந்து காலில் ஒரு பக்கம் அடிபட்டுறது. உடனே அங்க வந்த 2-3 பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸை நிறுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸை நிறுத்தி நம்ம விஜய் உடனே அதில் போய் ஏற்றினு சொல்லிட்டு போறாங்க. அந்த தாடி வச்ச தடித்தாண்டவராயம் உடனே வரான். இது ஆம்புலன்ஸ் இல்லையா, இதில் ஆல்ரெடி பேஷண்ட் இருக்காங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, சும்மா நசன்னு ஒழுங்கு மரியாதை விடுங்கங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ ஆம்புலன்ஸ் என்ன கேட்கறது, இந்த மாதிரி பேஷண்ட்டெல்லாம் ஏற்றின்னு போகிறதுக்கு தான், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, அதெல்லாம் பார்த்துருக்க முடியாது, ஒழுங்கு மரியாதை ஏற்றின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்கார வைக்க போனால், அந்த பொம்னாட்டி ஒரு பக்கம் உள்ளே உட்காந்து இருக்கா. அவ ஒரு பக்கம் மூஞ்சை மறைச்சிக்கிட்டு அப்படியே சும்மா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்னை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி வெக்கத்தில் மயங்கிற மாதிரி அந்த கேள்விக்கு ஒரு வெக்கம் வேற. உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் அவளை பார்த்துறாரு. ஏ நீ அவ தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே உள்ளே இருந்து திடீர்னு குழந்தைங்க சவுண்டு வருது. உடனே அந்த பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் அந்த ரவுடிங்களை பிடிச்சி அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சு அந்த இடத்துல போயிட்டு அந்த சீட்டை தூக்கி பார்த்தா உள்ள வெண்பா இன்னும் 4-5 குழந்தைங்க. உடனே பார்க்கணுமே நம்ம வெண்பாவை தூக்கினா அப்படியே சும்மா பரபரப்பா நம்ம விஜய்க்கு பதட்டம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம், மனசுக்குள்ள ஐயோ என் பொண்ணுக்கு எதனா ஆயிருமா, என் பொண்ணுக்கு எதனா ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு விஜய். கிளம்புறதோட மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் பழி வாங்கி எல்லாரையும் உதைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாக்குறுதி எடுத்துறாங்க. அதை பார்க்கும்போது வா பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெறி, இந்த வெறியோட போனால் வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. அதே சமயத்தில் நம்ம விஜய் எதில் வெண்பாவை தூக்கிட்டு போக போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வந்து அந்த அவங்களை கைது செஞ்சு ஒரு பக்கம் போலீஸ் கோர்ட்டுக்கு இழுத்துன்னு போகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம தீபக் மல்லியும் அங்கே வந்துடுறாங்க, நாகும் வந்துடுறாங்க. நாகு வந்த உடனே மாப்பிள்ளை எப்படி வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம விஜய்க்கு அடிபட்டுக்கிறத பார்த்ததும் மல்லிக்கு தாங்க முடியல ஒரு பக்கம். சரி ஓகே, அடிபட்டா என்ன வெண்பா கிடைச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட வெண்பாவை தூக்கி ஒரு பக்கம் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்கணுமே அந்த கொஞ்சம் ஐயோ வேற மாதிரி இருக்குடா ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மாதிரி மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் கதிரேசன் இருக்கார்ல, அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த உடனே எப்படியோ மல்லியை கண்டுபிடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படுறதோட மட்டும் இல்லாமல் அப்படியே சும்மா அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா வெண்பா, நீ இல்லாமல் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே டேய் அவள் மயக்கத்தில் இருக்கடா, கொஞ்சம் விடுங்கடா, நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வெண்பாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம், மற்ற குழந்தைங்கள்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் எந்த ஒரு அவங்க நம்பர் அது எல்லாமே ஒரு பக்கம் கேட்டுன்னு இருக்காங்க. ஆனால் இன்னும் எந்த ஒரு நம்பரும் கிடைக்கல, எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வரல, எல்லாமே ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் உருப்பிடுமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தருதலை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிடுங்க. என்னங்க பண்ணுறது, நம்ம வாழ்க்கையில் அது டவுன்லோடுன்றதே பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம என்னையெல்லாம் உருப்புண்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அந்த வேலையை மட்டும் கரெக்டாக பார்க்கணும். இப்போ நம்ம வெண்பா எப்படி இருக்காங்க, வெண்பாவோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல லைட்டாக குழந்தை சாப்பிடாம இருந்துச்சு, அதனால மயக்கத்தில் இருக்கா, மற்றபடி எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து குளுக்கோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வர பக்கம் ஏற்றி நம்ம வெண்பாவை ரெக்கவர் பண்ணிடுறாங்க. உடனே சந்தோஷத்தை பார்க்கணும், அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மல்லி இருந்து விஜய் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. விஜய் உங்ககிட்ட இவ்வளோ நாள் இந்த விஷயத்த சொல்ல, ஆனால் இப்போ சொல்லியே தான் தெரியணும், வெண்பாவும் கிடைச்சிட்டா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடடா அடிச்சாம் பாரு ஜாக்பட்டு, வேணாம்னு சொல்கிறான், ஆனால் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனக்கலான்னு சொல்லிட்டு தெரியலிங்க, என்னதான் லாஜிக்குன்னே சொல்லிட்டு தெரியல. ஆனால் எனக்கு மல்லியே வேணாம், மல்லி கூட நான் எங்கே, எனக்கு ஒரே குழந்தை போதும், எனக்கு இவதான் உலகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கெல்லாம் விட்டான். ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கம் குழந்தைய கொடுத்துட்டான். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் பாசன்றது, இந்த பாசம் ஈர்ப்பு இதெல்லாம் எங்கே போய் விடுறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி சொன்னதும் அதே சமயத்தில் டாக்டராக வந்துடுறாரு. மல்லியம்மா இப்போயாவது முகத்தில் பொண்ணு வருதியம்மா, இப்போதாம்மா அவன் புருஷங்கிட்ட சொன்னதும் அப்படியே சும்மா பளிச்சுன்னு முகமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. இந்த டைலாக் எல்லாம் என்ன எவ்வளோ தூரத்துக்கு போக போகுது, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து இதுக்கு மேலே என் பேட்டி அங்கே விட முடியாது, என் பேட்டியை நானே பார்த்துக்கிறேன், என் பேத்திக்காகன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துன்னு. ஹலோ கதிரேசன், கல்யாணம் எங்கள் 2 பேருக்கும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வெண்பாவுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு தம்பியோ தங்கச்சியோ தரணும், அதெல்லாம் எங்களோட கடமை. நீ எப்படி ஒரு பக்கம் இல்லைன்னு சொல்லுவேன்? எங்கள் 2 பேருக்கும் சட்டப்பூர்வமாக கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உன்னால் ஒரு ஆரியம் சரியா போயிட்டு உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனை பார்த்து சொல்லிடுறாங்க. கதிரேசன் வந்து ஒரு பக்கம் என்னவே இந்த மாதிரி பண்ணிட்டுங்களா, ராஜேஸ்வரி கூட கை கோக்குறேன், ராஜேஸ்வரி நான் சேர்ந்து சொத்தை போடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா பாப்பா என்னடா இது சுவாமி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் யோசனை இருக்காங்க, வேற மாதிரி தெரிவிக்க விடலாமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, என்னென்ன கூத்தெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக நடந்தால் நல்லது தாங்க, எல்லாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து இந்த வீடியோ பார்த்துருந்தேன். அதே மாதிரி சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா, அதை வந்து ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இன்னும் ரிவ்யூ பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 எபிசோட் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம திரும்ப ரிவ்யூக்குள்ளே வந்துடலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை, டாடா.